இன்றைக்கு அந்த எபேசியர் புஸ்தகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை யாரும் பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்மளை போல இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மனிதனோடு மனிதனாய் சஞ்சரித்தது உண்மைதான். மனிதனோடு மனிதனாய் வாழ்ந்தது உண்மைதான். பாவி இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னது உண்மைதான். இந்த 3.5 ஆண்டுல ரட்சிப்பின் சகல கிரியைகளும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி இந்த 3.5 ஆண்டுலையும் தேவன் சகல கிரியைகளையும் செய்து முடித்தார். ஒரு கிரியை ஒழித்து வைக்கவில்லை. ஃபைனல் கிரியை தான் லாசரு உயிரோடு எழுப்பினது. அதுக்கு மேலான கிரியை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எல்லா கிரியையும் நமக்கு என்ன சம்பவிக்குமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடித்து வெற்றி சிறந்தார். கரத்தை தட்டி தேவ பிள்ளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சொந்தமானவர்கள், நீங்கள் சபையில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, இதிலே அவருக்கு சொந்தமானவர்கள் அங்கும் எங்கும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் நம்முடைய சுற்றி இருக்கின்ற கிராமத்தில் 15 வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான வீடு இருக்கும், அங்க 2 பேர் சொந்தமானவர்கள் இருப்பாங்க. ஆமென். காட்டுப்புதூர் இருக்கலாம், பக்கத்தில் இடைக்கோடு இருக்கலாம், அநேக கிராமங்கள் இருக்கலாம். இங்க எல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இருக்கும். அதே போலதான் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மகளை பார்ப்பதுக்கு, சொந்தத்தை பார்ப்பதுக்கு யாரு வாரா? தகப்பனார் வாரா. எங்க வருகிறா? அதே வீட்டுக்கு தன் மகளை தேடி வருகிறா. அல்லேலூயா. இல்லாவிட்டால் மகன் கூட கொஞ்சம் தூரமாய் தங்கி இருக்கிறான். மகனை பார்ப்பதற்கு தகப்பனோ தாயோ வருகிறது போல அவருக்கு சொந்தமானவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்களை தேடி கர்த்தர் சந்திக்க திருச்சபையில் வருகிறார். நீங்கள் ஒருவரும் விழுந்து போக கூடாது. உங்களை எல்லாரையும் கர்த்தர் தேடத்தக்க ஞானத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு சபைக்குள்ளே ஊற்றி ஒவ்வொருவரும் பெரிய விடுதலை அடையும்படியாக, மீட்படையும்படியாக, தைரியம் அடையும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கிரியை செய்வாராக. ஆமென். பவுல் சொல்லுகிறான், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், அவர்கள் மீட்கப்படுவார்கள் மகிமையின் புகழ்ச்சியாக. உங்களுக்கு தெரியாது உங்க உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்க உள்ளத்தில் மேல் என்ன நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆராதிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, உண்மையா நேசிக்கிறீங்க, கற்பனை கைகொள்ளும் போது உங்களை அறியாம உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அவர் சந்தோஷத்தை தருகிறது மாத்திரமல்ல, அந்த இருதயத்தை குறிப்பாக்கி என்ன உனக்கு வரும் காலம் செய்யணுமோ, என்ன மகிமையிலே உனக்கு வைத்திருக்காரோ அதை எல்லாம் ஆண்டவர் தேவ ஞானத்தினாலே உனக்கு வெளிப்படுத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மகிமை, யாரும் காண முடியாத மகிமை, புகழ்ச்சி, யாரும் காண முடியாத புகழ்ச்சி. இந்த நாள்ல யாருக்கு பூமியில புகழ்ச்சி இருக்கிறது? இன்னைக்கு சினிமா ஆக்டர்ஸ் பயங்கரமான புகழ்ச்சி, பெரிய தலைவர்களுக்கு பயங்கரமான புகழ்ச்சி, ஆடம்பரமாய் வாழுகளுக்கு பயங்கரமான புகழ்ச்சி, பணமும் சுகமும் அனுபவிக்கிறவங்களுக்கு பயங்கரமான புகழ்ச்சி. ஒரு மனுஷன் பாடல்ல பாடின போது அவனுக்கு பயங்கரமான புகழ்ச்சி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகம் கொடுக்கிற புகழ்ச்சியை பார்த்து கர்த்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த உலகம் கொடுக்கிற புகழ்ச்சி காரி துப்பப்படும். ஆனா இன்றைக்கு அற்பமாய் கிடக்கிற உங்களை, அற்பமாய் இருக்க நீங்கள் ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் வருநாள்ல மகிமையின் புகழ்ச்சியாய் வைப்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை அவர்
மகிமையின் புகழ்ச்சியாய் வைப்பார் என்பதை ஆராதிக்க பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நாம் சும்மா ஆராதிக்கவில்லை, ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியின் அச்சாரம் நமக்குள் இருக்கிறது, அவரைத்தான் ஆராதிக்கிறோம். ஆனபடி நான் மரிப்பேன் என்றும் உயிர்த்தெழுவேன் என்றும் இயேசுவை போல சகல மகிமைக்குள்ளே நான் கடந்து போவேன் என்று உள்ள ஒரு விழிப்புணர்வோடு நாம் தேவ சபையை விழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தினால் நீ நிரம்பிக் கொள்ள வேண்டும், அந்த மகிழ்ச்சியினாலே நிரம்பிக் கொள்ள வேண்டும். இங்கே உனக்கு வியாதி இருக்கும், இங்கே உனக்கு குறை இருக்கும், இங்கே பாடுகள் இருக்கும், இங்கே நிந்தை இருக்கும், இங்கே புருஷன் உனக்கு சரி இருக்காது, இங்கே மனைவி உனக்கு சரியா இருக்காது, உன குடும்பம் ஒன்னும் சரியா இருக்காது. ஆனா கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கின்ற புகழ்ச்சியை நீ எண்ணிக்கொண்டு நீ தைரியமாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது சிலர் அறியாம புரியாம ஒரு சின்ன கஷ்டம் வந்தா போதும், நான் செத்து போயிடுவேன், நான் விஷம் அடிச்சுடுவேன், நான் தற்கொலை பண்ணி விடுவேன், இனி எனக்கு வாழண்டாம். இதுக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கா? அப்ப என்ன நீங்க ஆண்டவரா இயேசு அறிந்தீங்க? நீங்க இத்தனை காலம் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வந்து நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கமா வந்திருக்கிறீங்க? கெட்டுக்கட்டில் பணம் போடுவாருன்னா, உன் கடத்தை தீர்த்து தருவாருன்னா, நல்ல புருஷனை தருவாருன்னா, எதுக்கு வந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதுக்கு வந்து இருக்கீங்க? இந்த ஜென்ம சரீரம் அழிந்து விடும், புகழ்ச்சியான ஒரு சரீரம் எனக்குள்ளே உண்டாக்கி கொண்டிருக்கா. நான் அதைத்தான் அறிய வந்திருக்கிறேன், அதைத்தான் நேட வந்திருக்கிறேன், அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன், வேற ஒன்றும் அல்ல. நான் கடந்து போற வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வேதனை உண்டு, நிறைய பிரச்சனை நான் கடந்து போக வேண்டியிருக்கும். அதுதான் உனக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவாய் பிரச்சனை நீ கடந்து போறாயோ, எவ்வளவாய் துன்பத்திலே கடந்து போறாயோ, எவ்வளவாய் பாடுகளிலே கடந்து போறாயோ, அது உனக்கு புகழ்ச்சியும் மகிமை. வரும் நாட்களில் கர்த்தர் உன் பெயரை சொல்லி அழைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த மகிமையின் புகழ்ச்சி சண்டை பிடிக்கிறனால இல்ல. முதல்ல மனைவி புருஷன், எபேசிய புல்லா படிக்கும்போது தெரியும் மனைவி புருஷன் எப்படி வாழன்னு சொல்லி எபேசிய புஸ்தகம் சொல்லி கொடுக்குது. உங்க வீட்டுல சண்டைன்னு சொன்னா, உங்க வீட்டுல வழக்குன்னு சொன்னா ஒரு காலம் நீ முன்னேற முடியாதையா? நீங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகள், உங்க வீட்டுல சண்டைகளும் வழக்கும் இருக்குன்னு சொன்னா, உங்களோடு இருக்கின்ற தொழிலாளிகளை பார்த்து எங்க சபையை குற்றம் சொல்லுவாங்க, உங்களை குற்றம் சொல்லி ஒரு நபர் கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. புகழ்ச்சியா இருக்கவங்க அப்படி அல்ல. பட்டினி இருந்தாலும் பாடி கர்த்தரை துதித்து, துன்பம் இருந்தாலும் பாடி கர்த்தரை துதித்து, வேதனை இருந்தாலும் பாடி கர்த்தரை துதித்து, இந்த துன்பத்துக்கெல்லாம் நன்றி, இந்த துன்பத்தை மீட்டெடுத்து என்னை ஒரு நாள் நீ எல்லா இடத்திலே உயர்த்தி வைப்பி, அன்றைக்கு நான் புகழ்ச்சியா இருப்பேன். ஆமென். நீ எவ்வளவு துன்பப்படுறீ அவ்வளவு புகழ்ச்சி உனக்குள்ளதாக. நீங்கள் எவ்வளவு வேதனைப்படுறீங்க அவ்வளவு புகழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். எவ்வளவு நெருக்கப்படுறீங்களோ அந்த புகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு இருந்தோம். அந்த நெருக்கத்தில் கர்த்தர் உன்னி பார்த்து நீ அசங்காம கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை உரைக்கும்போது கர்த்தர் மகிமையான ஒரு புகழ்ச்சி பாத்திரமை கர்த்தர் உன்னை மாற்றி மறுநாள் நித்தியத்திலே ஒரு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தர இயேசு உன்னை சபை அழைக்கிறார். அதை ஒன்றி பாஸ்டர்ஸ் அறியவில்லை, இல்லாவிட்ட அந்த புகழ்ச்சியை நீங்கள் அறியவில்லை. ஐயா, எப்படி வேணுமானாலும் இந்த பூமியில் நமக்கு வாழ முடியும், ஆனா கிறிஸ்துவனுக்கு வேணும். அவருடைய புகழ்ச்சி மறுமையிலே நீ அடைய வேண்டுமானால் கிறிஸ்துவின் துக்கத்தை விரும்பு, அது உன்னை புகழ்ச்சியாய் மாற்றும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் சுதந்திரவாளி? சபை கிட்ட யார் சுதந்திரவாளி? நீங்கள் சுதந்திரவாளி ஆவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கூட்டுகிறார். வார்த்தைகளை எல்லாரும் கேட்பாங்க, வார்த்தைகளை எல்லாரும் அறிவாங்க. சிலர் வார்த்தையை விட்டுடுவாங்க, சிலர் வார்த்தையை கேட்பாங்க.
வார்த்தை கேட்டு சிலர் இந்த இடம் விட்டு போகும்போதே சிரித்து கழித்து அக்கா என்று சொல்லி தோள்ல கை போட்டு, தம்பி என்று தோள்ல கை போட்டு, நண்பனே என்று சொல்லி தோள்ல கை போட்டு இந்த வார்த்தை சுக்காய் உடைத்து விடுவார்கள். ஆனா இந்த வார்த்தையில ஒரு மருந்து, மெடிசன் இருக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளை இந்த வார்த்தையை ஆராய தொடங்கினால் அந்த அச்சாரமான ஆவியானவர் உன்மேல் தந்திருக்கின்ற அச்சாரமான ஆவியானவர் குவாலிட்டி கூட்டுவார், குவாலிட்டி கூட்டுவார், குவாலிட்டி கூட்டுவார். அந்த அச்சாரமான ஆவியானவர் உனக்குள்ளே குவாலிட்டி கூட்ட கூட்ட தேவ ஞானம் பரலோகத்திலிருந்து வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ விரும்பினதினால தேவ ஞானத்தை உற்று பார்த்து கவனித்ததினாலே அந்த தேவ ஞானத்தை தானியேல் நேசிக்கிறது போல நீ நேசிக்கிறதுனால, பவுல் தேவ ஞானத்தை நேசிக்கிறது போல நேசிக்கிறதுனால அது சும்மா ஓடி வந்து இப்படி இதை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். அந்த தேவ ஞானத்தை நீ உனக்கு தேவன் தந்திருக்கின்ற சின்ன ஞானத்தை வைத்து அவரை தேடும் போது பெரிய ஞானம் உனக்குள்ளே வெளிப்படும். தானியேலை விட பெரிய ஞானம் சபைக்குள்ளே வெளிப்படும். அந்த ஞானத்தினாலே சபிக்கமாகலாம், அந்த ஞானத்தினாலே விடுதலை பெறலாம், அந்த ஞானத்தினாலே உயர்த்தப்படலாம், அந்த ஞானத்தினாலே சகலம் கற்றுக்கொள்ளலாம். உன்னை தேவன் அந்த ஞானத்தை கொண்டு நடத்துவா. நீங்க யாருக்கிட்ட சேலஞ்ச் பண்றீங்க? உங்க மக்கள் சபைக்கு வராம யாருக்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க தெரியுமா? 3 நேரம் உன்னை அவர் தான் கொடுக்கணும், ஒரு நல்ல வஸ்திரத்தை அவர் தான் கொடுக்கணும், ஒரு நல்ல பைக் அவர் தான் கொடுக்கணும், நல்ல ஒரு கார் அவர் தான் கொடுக்கணும், நல்ல ஒரு மனைவி அவர் தான் கொடுக்கணும், நல்ல ஒரு புருஷன் அவர் தான் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவனை பார்த்து மறுதலிக்க சந்ததியே இயேசு கர்த்தர் சொல்லுங்க, நீ தப்பி போக முடியாது, தப்பி போக முடியாது. உன்மேல் தேவன் அச்சாரமாய் இருக்கான்னு சொன்னா உன் புருஷனை உன்னால காப்பாற்ற முடியாது, நீதான் அவருக்கு வேணும். உங்களை சிலர்கள் ஆண்டவர் வந்து அச்சாரமாக்குறான்னு சொன்ன, உங்களை நேசிக்கிறான்னு சொன்ன, உங்களை தான் கர்த்தருக்கு வேணும். யார் யார் மேல் ஒவ்வொரு நாளும் அந்த மூமெண்ட் வருகிறதோ அவரை கர்த்தர் பிரியமா இருக்கா. ஏன் பிரியமா இருக்கான்னு சொன்ன, அவருடைய உள்ளம் தினமும் கிறிஸ்துவை நோக்கி சுத்திகரித்து தேவ ஞானத்தினால் இருக்கிறதுனாலே அந்த தேவ ஞானம் உன்னை தொடாம இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி தேவன் முன் குறிக்கப்பட்ட சிலர் உண்டு, அவர்களுக்கு எல்லாம் வேதனைகளாக்கும். முன்குறிக்கப்பட்டவர் உண்டு, அவர்களுக்கெல்லாம் துக்கமாக்கும், அவர்களுக்கெல்லாம் பாடுகளாக்கும், அவர்களுக்கெல்லாம் கண்ணீராக்கும். அவர்கள் மரண பரியந்தம் துக்கத்தின் பாதையில் தான் நடப்பார்கள். ஆனால் வெற்றி சிறப்பது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வெற்றி அடைவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த துக்கத்தின் நாட்களுக்குள்ளே உன்னை மகிமையின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது துக்கம் உன் வாழ்க்கையில் இருக்குதா? ஏதாவது பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவரை நன்கு ஆராதித்தும் ஆண்டவரை நன்கு நேசித்தும் இடைவிடாமல் தொழுதும் காணிக்கைகளை கொடுத்தும் ஊழியக்காரர்களை தாங்கியும் ஊழியக்காரர்களை சேற்றியை கொடுத்தும் உண்மையா நீ இருக்கிறாய் என்று சொல்லி அதிலே பயங்கரமான துக்கம் உனக்கு இருக்குமானால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை அறிந்த நீ அற்பமான வாழ்க்கை வாழாதே. உன் மனைவி கருப்பா இருந்தா நீ நேசி, உன் மனைவி மெண்டலா இருந்தா நேசி, உன் மனைவி பிசாசில் இருந்தால் நேசி. சில வேளை வெளுத்து அழகான ஒரு சகோதரியை உனக்கு தர முடியும், ஒரு பலனால கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் அவளை நேசித்தால் பரலோகம் உன்னை திடப்படுத்த தொடங்கும், உன்னை திடப்படுத்த தொடங்கும். உன் மனைவி ஒரு அறிவில்லாவிட்டாலும் நீ அழுகிற ஜெபம் பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் உன்னை திடப்படுத்துவார்.
பெண்கள்கிட்ட சொல்றேன், நீ அங்கே இங்கேயும் சொல்லாம, அங்க சொன்னவனுக்கு யார் தருவா? அங்க போய் அக்கா சொன்ன யாரு தருவா? 10 பெண்கள்கிட்ட சொன்ன உங்களுக்கு தருவாங்களா? அவங்க மீட்டு எடுத்துருவாங்களா? உன் அடுக்களை வேலை செய்து தருவாங்களா? ஜெபிச்சுக்கிடுங்க. கஷ்டமா இருக்கு குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி ஜெபிச்சுக்கிடுங்க. குடும்ப வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சொல்ல தவிர உன் புருஷனுடைய உள்ளரங்கமோ வெளியரங்கமோ வெளியில விடாத. நீ கவனமா இருந்து ஜெபித்தால் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாங்க முடியாத வேதனைகள் வரும்போது, தாங்க முடியாத பிரச்சனை வரும்போது, அந்த மகிமையின் தேவனை நோக்கி நீ கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே, அது ஒன்று மெல்ல மெல்ல தான் வரும். ஒரு அணுக்கள் உண்டாகும் போலத்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஏதோ ஒரு அணுக்கள் உண்டாகும் போல ஆசீர்வாதம் வந்து நீ எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தியோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டியோ, அந்த தேவ மகிமை உன்னை தூக்கி உயர்த்தி உன் மனைவி சந்தோஷப்படுத்த, உன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த, எதிர்காலத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்க சகல தெய்வத்துவம் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். வேற மனைவியை பார்த்து கட்ட முடியுமா? பைபிள் எங்க இருக்கா? அல்லேலூயா. இல்ல வேற புருஷனை பார்க்க முடியுமா? பைபிள் எங்க இருக்கா? ஏன் நம்மளை உடைச்சு போட்டிருக்காரு? உன்னை கெட்டுவதற்கு நீ அழிந்து போக கூடாது என்று சொல்லி, நீ உன்னை அழியக்கூடாது என்று சொல்லி, உன்னை உருவாக்குவதற்கு தேவன் சில நோக்கத்தை உன் வீட்டில் வைத்திருந்தால் அதை கவனித்து பாக்கியமாக எடுத்துக்கொண்டு கடந்து போ. வரும் நாட்கள் அந்த மகிமையை நீ காண்பா என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 35 சொல்ல பாருங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், எபேசிய சபை குறித்து பவுல் அதிகமாய் புகழ்ச்சியாக சொல்லுகிறார். எபேசிய சபை கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமான சபை. அங்கே உள்ள சகோதரர்களும் சகோதரிகளையும் பவுல் சில காலம் கழிந்து விசாரிக்கும் போது அவர்கள் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் என்ன? விசுவாசம் ஏது? விசுவாசத்திலே சபை வளர வேண்டும். ஹல்லேலூயா. எந்த விசுவாசத்திலே சபை வளர வேண்டும்? சிலர் சொல்லும் போல நாங்க அங்கே போறோம், ஆசீர்வாதம் இருக்கோம், இப்ப ஆசீர்வாதம் இருக்கோம், எல்லா ஆசீர்வாதமும் எல்லா சமாதானம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த பூமியில எல்லா மகிழ்ச்சியும் கிடைச்சுன்னு சொல்லி அந்த சந்தோஷமா? அதுல உள்ள விசுவாசமா? இல்ல. நீங்கள் மெல்ல ஆராதித்து மெல்ல ஜெபித்து சில சகோதரர்கள் ஒருமித்து விசுவாசத்திலே நிற்கும் போது, சில சகோதரி பிள்ளைகள் ஒருமித்து விசுவாசத்திலே நிலை நிற்கும் போது, அந்த விசுவாசத்துக்குள்ளே கேப்பில்லாதபடி பரிபூர்ணமாய் இருக்கும் போது அந்த மகிமை உன்னை தேடி வரும். அந்த மகிமை எதற்காக தேடி வரும் சொன்னா, நீ விசுவாசிக்கிறதுனாலே, விசுவாசத்திலே பூரணமாய் இருக்கிறதுனாலே நான் உன்னை தேவ சாயலுக்கு நேராய். அல்லேலூயா. அந்த மகிமை வரும் விசுவாசத்தில் நிற்கும் போது, விசுவாசத்து தைரியம் நிற்கும் போது. சாத்தான் சொல்லுவான், உன் விசுவாசத்தை நான் மறித்து போடுவேன், விசுவாசத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குவேன். நீ விசுவசிக்கிற தொழில்ல, நீ விசுவசிக்கிற மனைவிய, விசுவசிக்கிற புருஷனை, விசுவசிக்கிற பிள்ளை, சகலதை விசுவசிக்கிற அத்தனை ஒன்றுமில்லாம நான் செய்வேன்னு சொல்லி நேரடியா சேலஞ்ச் பண்ணுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஹல்லேலூயா. இதை விட சபைக்கு போண்டாம், இதை விட அங்க போய் என்னத்தான் கண்டோம்?
அங்கே போய் ஒன்றும் காணல. 2 கெட்ட வார்த்தை ஏசப்பாவுக்கு, 2 கெட்ட வார்த்தை எனக்கும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் 2 கெட்ட வார்த்தை கொஞ்சம் விசுவாசிகளுக்கும். ஆமே, அப்படித்தானேங்க, அப்படித்தானேங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய துன்பங்கள் எவ்வளவு வருமோ அவ்வளவாய் உங்கள் விசுவாசம் பெருகினால், பூமியில பிரச்சனை இருக்கும் போது உங்க விசுவாசம் பெருகினால், உங்க விசுவாசம் அதிகமாய் பெருக பெருக அக்கினி சோதனை போன்ற சாத்ராக்கு மேஷாக்கு வந்தது போல வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாதபடி அந்த விசுவாசம் உன்னை உறப்பித்து மேலே நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, இன்னும் விசுவாசி. இப்படி விசுவாசிக்க சொல்லுங்க. கடந்த நாள் மாம்சத்தோடு விசுவாசித்தேன், நான் மாம்சத்தோடு பாடினேன், மாம்சத்தோடு ஆராதித்தேன், மாம்சத்தோடு ஜெபித்தேன். இன்று முதல் அப்படி அல்ல. இந்த மாம்சத்தை கொண்டு தேவ மகிமையினாலே என்னை நிரப்பி ஜெபிக்க போறேன். தேவ மகிமையினாலே நிரப்பி நான் ஜெபித்து விசுவாசிக்க போறேன். என் வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. முதல்ல உங்க பாவங்கள் தீர்ந்துதான்னு சொல்லி பாருங்கள். பெரியவர்களே, ஒன்று தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க சரியா புரியாம இருந்தாலே பாவம். ஆண்டவரோடு எப்படி நெருங்கணும் அதை நீங்கள் அறியாம இருந்தாலே பாவம். ஆமே. தினம் தினம் தேவனை திருப்திப்படுத்தாவிட்டால் அதுவும் பாவம். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, சோம்பேறித்தனமான முறையல்ல. ஆவியின் அச்சாரம் உங்களை தந்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். எபேசிய சபையுடைய விசுவாசத்தை சொல்லுகிறார். அப்படி நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசித்து பாருங்க, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, ஆமென், உங்களை பரிசுத்தவதியாக கர்த்தர் அழைக்கிறார். உங்களை பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். நீங்கள் 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது தேவன் தன் பிள்ளைகளை விசாரிக்கிறது பழையது மாதிரி அல்ல. ஒரு அம்போசாக அல்ல, இல்ல ஒரு நாடாராக அல்ல, இல்ல ஒரு மனோகரனாக அல்ல, ஒரு ராமசாமியாக அல்ல. அழைக்கிறது என் பிள்ளை எப்படி இருக்கிறான். தேவன் சொல்ல, என் மகன் எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறான். ஏன்? ஆச்சாரத்தின் ஆவி தந்து நம்மை கழுவினது நம்முடைய அப்பனும் அம்மையும் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை உன்னை கழுவி சுத்திகரித்ததினாலே. அல்லேலூயா. ஆமென். நீங்க பேரு போட்டு கூப்பிடுறது போல அல்ல. நமக்கு முன்ன ஒரு பேர் இருந்தது, அந்த பேர் அல்ல. ஆண்டவர் தேடுற ஆவிக்குரிய கண் கொண்டு தேடும்போது என் செல்லம் எங்க இருக்கா? அல்லேலூயா. தேவ தூதர்களை பார்த்து விசாரிக்கிறான், பிள்ளை எங்க? சபையில பார்த்து விசாரிக்கிறான், என் பிள்ளை வந்திருக்கான சபையில. இன்றைக்கு அவனுக்கு பேச வேண்டும், அவனோடு இடைபட வேண்டும், அவனை தொட வேண்டும், அவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த கழுதை வந்தானு சொல்லி தேடி பாப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில வேளை இந்த வாரம் மனம் திரும்புவது நாளா இருக்கும், சில வேளை 4 நாள்ல மனம் திரும்புகிற நாட்களா இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஆவியின் அச்சாரம் உங்க மேல வந்துன்னு சொன்னா உங்களுக்கு அப்பனோ அம்மையோ அல்ல, நேரடியாக என் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கார். அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரவானாய் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, அவர்களை நினைத்து பார்த்தீங்க சொன்ன இடைவிடாமல் அப்படி உள்ள விசுவாசத்தை நினைத்தும் பரிசுத்தமான சகோதரிகளை நினைத்தும் பரிசுத்தமாக்கப்பட்ட சகோதரர்களை நினைத்து பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபத்திலே உங்களை நினைத்து. அல்லேலூயா. ஊழியர்களுடைய வேலை என்ன?
ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேலை என்ன? எதை குறித்து? ஒரு சபையிலே 10 குடும்பம் இழந்து கிடந்தால், 10 குடும்பம் ஆண்டவரை அறியாமல் இருந்தால், 10 குடும்பம் புகழ்ச்சி இல்லாமல் இருந்தால், 10 குடும்பம் அழிவுக்குள்ளா இருந்தா, அந்த குடும்பத்தை குறித்து நாங்கள் கரிசனை வைத்து ஜெபிக்கிறது போல என் ஆண்டவர் அப்படி இருக்கிறார். மாத்திரமல்ல, ஒரு 10-25 ஃபேமிலி பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியை குறித்து தான் பவுல் ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்காக சோத்திரம், அந்த குடும்பத்துக்காக சோத்திரம், அந்த ரட்சிப்புக்காக சோத்திரம் என்று சொல்லி பவுல் இடைவிடாமல் அந்த எபேசியர் சபையுள்ள பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கிறது போல நீங்களும் மாறி மாறி ஜெபித்து உங்களை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிங்க, மாறி மாறி ஜெபிங்க. பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் ஜெபிங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களும் ஜெபிங்க. விசுவாசத்திலே நிற்க ஜெபிங்க, விசுவாசத்திலே உறப்பித்து நிற்க ஜெபிங்க. அப்படி நாம் மாறி மாறி ஜெபிக்கிற ஜெபத்தினாலே நீங்களும் விடுதலை பெறுவீங்க, அவர்களும் விடுதலை பெற்று தேசத்துக்கு சுதந்திரியாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கின்ற என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பவுல் சொல்லும்போது நல்ல டீப்பா கொஞ்சம் கவனிச்சிருங்க. இங்க வந்து சபை எப்படி கொண்டு வரான்னு சொன்னா, அடுத்து 17 சொல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவும் அல்லேலூயா தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும், அல்லேலூயா, ஒரே ஒரு தேவனை என்ன சொல்லுகிறாராம்? சபைக்கு தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தையும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கதான் பிரச்சனை. பாடினோம், ஜெபித்தோம், செய்தி பரவாயில்லை, ஆராதனை பரவாயில்லை, ஜெபம் பரவாயில்லை, எல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லி போறோம். ஆனா நாம் அந்த தேவ ஞானத்தை அடைய முடியல. எதனால? நாம் அந்த தேவ ஞானத்தை அடைய முடியல. எதனால கேட்கிறேன். அந்த தேவ ஞானத்தை நாம் சரியா அடைந்தோம்னு சொன்னா இன்னைக்கு இந்த சபைகள் எல்லாம் இப்படி போகுமா? நீங்கள் தேவ ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்திலே உருவானால் இன்றைக்கு சபையெல்லாம் சாகணுமா? ஒவ்வொருவரும் தேவனுடைய கைதட்டல் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய ஞானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து என்னிலே எதை விரும்புகிறார் என்பதை நீங்கள் அந்த ஞானத்தை அறிந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் போது அந்த ஞானம் உங்களை உருவாக்கும். ஆமென். தேவ ஞானம் எதனால வருகிறது? ஏன் தேவ ஞானம் நீங்க விட்டதுனால எத்தனை தோல்விகள். தேவ ஞானம் பெற்றோர்களும் தகப்பன்மார் ஏற்ற வேளையில அறியாம இருந்ததுனால பிள்ளைகளுடைய தோல்விகள். தேவ ஞானம் ஒவ்வொரு நபரும் பரிசுத்த ஆவிக்குள்ள அனுபவிக்க முடியாம இருந்ததுனால இன்றைக்கு வீடுகள் கட்டப்பட முடியல. தேவ ஞானம் 25 வயசு, 30 வயசு, 35 வயசுல தேவ ஞானம் உங்களுக்குள்ளே வந்திருந்தால் பிள்ளைகள் முழுவதும் ஒழுங்குள்ள பிள்ளைகளாய் வளர்த்த கர்த்தர் அந்த ஞானத்தை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் பயப்படுவாங்க, பிள்ளைகள் நடுங்குவாங்க. மனைவி புருஷனுக்கு பயப்படுவாள், புருஷன் மனைவிக்கு பயப்படுவாள். பிள்ளைகள் உங்களுடைய ஞானத்தை கண்டு பிள்ளைகள் பயந்து அம்மாவோடு அப்போடு இணைந்து அந்த தேவனை துதித்து வருநாள் அந்த ஞானம் தேசத்தில் மேல் படர விடாதபடி, ஜனத்தில் மேல் படர விடாதபடி, வீடுகள் மேல் படர விடாதபடி ஏதோ தோல்வி தோல்வி, பயங்கரமான வீழ்ச்சி, தோல்வி தோல்வி தோல்வி. அந்த தோல்வி உங்க வீட்டில் இருக்க கூடாது. அந்த தோல்வியை இன்றைக்கு தூக்கி மாற்றிக் கொள்றீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு தேவ அன்பிலே பரிசுத்தவான்கள்
சரியான ஜெபித்து, ஆண்டவரே இன்றைக்கு முதல் சகலதையும் செய்வதற்கு ஏதுவான ஞானம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் அந்த தேவ ஞானம் உன் வீட்டை கட்டுவது மாத்திரமல்ல, உன் ஆத்மாவை கட்டுவது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை தினந்தனம் உனக்குள்ளே உருவாக அந்த தேவ ஞானம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.